இங்கே பாருங்கள். வணக்கம். ம், இந்த வீடியோ டைட்டில் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இது என்னன்னா ஒரு வார்த்தையில் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம ஆழ்ந்து ரொம்ப மைண்டை வந்து வித்தியாசமாக திரிச்சு மாற்றி யோசிக்கணும். அப்போ தான் புரியும் நான் சொல்ல போகிற விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கடவுள்ன்றவர் நம்ம யாருன்னு நினைக்கிறோம். நம்மளை படைச்சவர், உலகத்தை படைச்சாரு அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். சில பேர் நமக்கு நல்லது நடந்தாலும் கடவுள் தான், கெட்டது நடந்தாலும் கடவுள் தான் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் கடவுள்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னு ஒருத்தவங்கள இல்லாத ஒருத்தவங்கள இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்க இருக்காங்கன்றதான அர்த்தம். ஏத்திஸ்ட்டு தான் சொல்லுவாங்கள்ல, கடவுள்ன்ற ஒருத்தவங்க இருக்காங்க, இல்லை கடவுள் ஏத்திஸ்ட்லாம் இல்லைன்னுவாங்கள்ல, அவங்க இல்லை அப்படின்னாங்க. இல்லாத ஒருத்தவங்களுக்கு எப்படி அட்ரஸ் இருக்கும்? அப்போ ஏதோ சம்திங் இருந்திருப்பாங்கல்ல, சம் பாயிண்ட் ஆஃப் அந்த ஒரு பாயிண்டில் வந்து அவங்க இருக்காங்கன்றது அவங்களுக்கே உள்ளுணர்வு வந்து சொல்லும். ஆனால் அதை அப்படியே மழுப்பிடுவாங்க. அதுக்கு என்னென்னா அவங்களுக்கு ஒரு ட்ராமா இருக்கும். சரி, அதை விடுங்க, அவங்க ஏத்திஸ்ட்டு இல்லைன்ட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளுக்கும் மனுஷனுக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரானமி, வானவியல் சாஸ்திரம். அதாவது வானவியல் சாஸ்திரம் நம்மளோட நவக்கிரகங்கள் பற்றி பேசியிருப்பாங்க, கிரகங்கள் பற்றி பேசியிருப்பாங்க. நம்மளோட அந்த ரோமில் வந்து, இட்டாலியில் வந்து அந்த காலத்தில் நம்ம எப்பயுமே வெஸ்டர்ன் கல்ச்சரை பற்றி தானே சுப்பீரியராக பேசுவோம். அதனால் ஃபஸ்ட்டு அங்கேருந்தே சொல்கிறேன். அவங்க ஜூபிட்டரு, வீனஸ் இதெல்லாம் வந்து ஒரு பிளானட்டில் கடவுளாக வணங்கியிருக்காங்க. சூரியனை கடவுளாக எகிப்தில் வணங்கியிருக்காங்க. ரெட் இண்டியன்ஸ்ன்ற சொல்லக்கூடிய அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் வாழ்ந்த இப்போ இருக்கிற பீப்புள் இல்லை, முன்ன வாழ்ந்த ட்ரைபல்ஸ், ரெட் இண்டியன்ஸ். அவங்களுக்கு ஏன் ரெட் இண்டியன்ஸ் பேர் இருந்துச்சு? இந்தியாவை தேட போய் தவறுதலாக ஒரு ட்ரைபல் கூட்டத்தை கண்டுபிடிச்சாங்க. அவங்கக்கிட்டேயும் வந்து கடவுளை வழிபடுறதுக்கு கிரகங்களை வழிபட்டிருக்காங்க, மாடை வழிபட்டிருக்காங்க. அந்த மாட்டையே வேட்டையாடி சாப்பிட்ருக்காங்க. பைசன்னு சொல்லுவாங்கள்ல, காளமாடு, அது காட்டெருமை. பைசன் காட்டெருமை. அந்த காட்டெருமையெல்லாம் வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அதுக்கிட்ட வந்து சாமி கும்பிட்டுட்டு தான், அந்த காளமாட்டையே கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அதையே வேட்டையாடும். அந்த மாதிரி ஒரு கல்ச்சர். கடவுளுக்கும் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தொடர்பு இருந்தது. ஆனால் அது கடவுள்னு சொல்ல முடியாது. நம்ம ஹிந்து கல்ச்சர் உலகத்திலேயே யூத மதத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்கிற கல்ச்சர், கிறிஸ்தவ மதத்துக்கு முன்னாடிலேருந்து இருக்கிற கல்ச்சர், இஸ்லாம் மதத்துக்கு முன்னாடி இருக்கிற கல்ச்சர், ஒரு ஜோராஸ்டிசம், கன்ஃபியூஷனிசம், அப்புறம் மங்கோலியாவில் சில ட்ரைபல் ரிலீஜன்ஸ்லாம் இருந்தது அந்த காலத்தில். எந்த ஒரு கல்ச்சர், எந்த ஒரு ரிலீஜன் எடுத்தாலும், சிவிலைசேஷன் எடுத்தாலும், அதுக்கு முன்னாடி நம்ம சிவிலைசேஷன் தான். இந்தியா த கிரேட். பார்த்தீங்களா, நம்ம நாடு தான். இங்கே தான் வந்து எல்லாமே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ஒரு விஷயம் பொய்யா இருக்கச்ச அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அழிஞ்சிரும். ரெட் இண்டியன்ஸ் அழிஞ்சு போச்சு, அவங்க கல்ச்சர் அழிஞ்சு போச்சு. மங்கோலியன்ஸு, அதாவது மங்கோலியன்ஸ்னால் ஜெங்கிஸ்கான் இருக்கான்ல, ஜெங்கிஸ்கானோட அவன் ஒரு ரிலீஜன் ஃபாலோ பண்ணாங்க அந்த காலத்தில். அந்த ரிலீஜனும் ஒரு கட்டத்தில் அழிஞ்சு போச்சு. சைனாவில் ஒரு ரிலீஜன் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதுவும் காலப்போக்கில் அழிஞ்சு போய் அதுக்கப்புறம் தான் புத்திசமே வந்துச்சாங்க. அதுக்கப்புறம் ஈரானை பார்த்தோம்னா, ஈரான் சுமேரியன் கல்ச்சர்லாம் பார்த்தோம்னா, அங்கே ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணாங்க. அங்கே ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணச்ச அதுவும் அழிஞ்சு போச்சு, சுமேரியன் கல்ச்சர். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் என்ன கல்ச்சர் ஃபாலோ பண்ணாங்க? உங்களுக்கேனா எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே என்னன்னா, ஒரு காளமாடுக்கு பக்கத்தில் சிவன் வந்து சூலத்தை வச்சுக்கிற மாதிரி ஒரு இது. தமிழி அப்படின்னு பிராமினி எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள்லாம் கண்டுபிடிச்சா அது வந்து தமிழ்நாட்டோட ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஒரு இது. அதோட எவால்யூஷன் தான் நம்மளோட இந்தியா. புரியுதுங்களா? இந்த நேபாள் பார்டரில், ஹிமாலயாஸ் நேபாள் பார்டரில் 28,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிவனோட சிலை கண்டுபிடிச்சாங்க. ஒரு மெட்டலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 28,000 வருஷம் முன்னாடி நேபாள் இந்தியா பார்டரில், நேபாள் இந்தியா சைனா இந்த சம்வேர் த 3 கண்ட்ரிஸ் பார்டரில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் சிவனோட ஒரு மெட்டல் பிரான்ஸ் லைக் பிரான்ஸ்
ஏஜ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வருஷத்துக்குலாம் முன்னாடி வந்து அத வந்து ஒரு மோல்டிங் பண்ணி ஒரு ஸ்டாச்சுவா ஒரு காட் வொர்ஷிப்காக கடவுளுக்காக அத உருவாக்கியிருக்காங்க. அப்ப எவ்வளோ ஒரு சுப்பீரியர் கல்ச்சரா நம்ம இருந்திருக்கோம். பார்த்தீங்களா? பாலைவனத்திலேருந்து உருவாகுனது தான் இந்த ஏப்ரஹாம் ரிலிஜியன்ஸ்லாம். ஜுடாயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி எல்லாமே. அவங்க வந்து இவ்வளோ வந்து ஒரு அட்ராசிட்டிலாம் பண்றாங்க. நான் தான் சுப்பீரியர் அது இது இங்க வந்து சாத்தான் அப்படின்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்மள சாத்தான்றாங்க. முஸ்லிம்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்கள நான் முஸ்லிம்ஸ காஃபியர்ஸ்ன்றாங்க. அது டிபேட்டபிள். ஆனா வந்து அது எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்க சுப்பீரியர் கல்ச்சர் நம்ம இது. இப்ப இதுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம பர்ப்பஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த பர்ப்பஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம், நம்ம அது நடக்குதோ நடக்கலையோ, எது நடந்தாலும் ஒரு ரீசனோட நடக்குது, நல்ல காரணத்தோட நடக்குதுன்னு சில பேர் நம்புவாங்க. ஸோ நம்ம வந்து நெறைய தத்துவங்கள் இந்த மாரி தத்துவங்கள்லாம் வந்து நம்ம எப்ப வரும்னா, காட் நம்மகிட்ட வந்து நேரா வந்து சொல்ல மாட்டார். வாழ்க்கையில இந்த மாரி சில நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்க வச்சு, அது மூலமா நமக்கு ஒரு ஞானத்த குடுப்பாரு. ஒரு புரிதல குடுப்பாரு. இது மூலமா தான் கடவுள் நம்மகிட்ட பேசுவாரு. புரியுதுங்களா? ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு சோல்ஜரா ஒருத்தன் வேல பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. பார்டர்ல, இந்தியா பார்டர்ல இதோ இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர், பாராமுல்லா இந்த ஏரியாலாம் வேல பார்த்துக்கிறான். அவனுக்கு வேல பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டான். இந்தியா நார்மலா எப்படி இருக்கும்? அவன் என்ன 20 வயசுல போயிருப்பான், 18 வயசுல போயிருப்பான். சில பேர் அந்த ஒரு ஜெனரேஷன்லலாம் முன்னாடி இருக்க ஜெனரேஷன்லாம் போயிருப்பாங்க. இப்ப வந்துட்டு வெளி உலகம் தெரியாது. பேங்க்ல இல்லன்னா எங்கேயாவது பாடி கார்ட்ஸ் பேங்க்ல கன்மேனா வேல பார்ப்பாங்க. இல்ல பாடி கார்ட்ஸா கன் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாரி தான் வேலைக்கு போ முடியும். அவங்களால ஒரு பிசினஸ் பண்ண முடியாது. அப்ப ஏன் அது பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஒரு கார்டிங் பாதுகாவலனா, ஒரு நாட்ட காக்குற ராணுவ வீரனா வாழ்ந்துட்டு, திடீர்னு அந்த வேலையிலேருந்து ரிட்டயர் ஆயிட்ட, நீ வந்து உனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா, பார்த்தீங்களா? அந்த ஒரு ஒரு சோல்ஜர் வந்து நார்மல் லைஃப் நார்மலா சிவிலியன்ஸ் வாழக்கூடிய அந்த ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது சாகுற வரைக்கும் வந்து மாறாது அது. ஒன்ஸ் அ சோல்ஜர் ஆல்வேஸ் அ சோல்ஜர்ன்னு சொல்லுவாங்க. அது உண்மதான். அப்ப ஒரு மனுஷன் ஒரு ராணுவ வீரனா வேலை பார்த்துட்டு மனசு இதுவாகிறதுக்கு இவ்வளோ ஒரு சிக்கல் இருக்கு, கஷ்டம் இருக்கு. ஒரு கொடியவன், ஒரு கெட்டவன், பஞ்சமகா பாதகம் செஞ்சவன், எல்லா வேலையும் தப்பு வேலையை செய்கிறவன், அது தப்புனே தெரியாத அளவு செய்கிறவன், அது தப்புன்னு உணரவும் முடியாதவனா அந்த அளவுக்கு இருக்கிறவன் மனநிலையை மாற்றுறதுக்கு கடவுள் என்ன பண்ணுவார்னா விட்டுருவார். ஆஃப்டர் லைஃப்பில் அவனுக்கு இன்னொரு நெக்ஸ்ட் இன்கார்னேஷன் அடுத்த பிறவி எடுப்பான். அடுத்த பிறவி எடுக்கச்ச அவனுக்கு அவன் செய்கிறது என்ன செய்கிறானோ அது எந்த அளவுக்கு தப்புன்னு அவனுக்கு புரிய வைப்பார். அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனையை கொடுப்பாரு. தண்டனை அனுபவிக்கிற போது அவன் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்ப்பார். இதெல்லாம் ஒரே நைட்டில் நடந்துடாது, ஒரே நிமிஷத்தில் நடந்துடாது, ஒரு நாளில் மாதம் ஒரு வருஷத்துலேயும் கூட நடந்துடாது. கண்டினியூஸாக இட்ஸ் அ ப்ராசஸ். இந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு வந்து சோதனைகள் கொடுப்பார். நம்ம என்றைக்கோ செஞ்சுருப்போம், அது தப்புன்னு உணர்ந்துருக்க மாட்டோம். அதை உணர்றதுக்கு தான் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பார். நமக்கு அந்த கஷ்டத்தை வந்து கொடுக்கறதுக்கு நம்ம போய் கடவுள்கிட்ட கேட்காத நம்ம வேறு ஏதாவது ஒன்று செய்வோம், அதுக்குண்டான சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அப்போ இப்போ இருக்கிற பிரச்சனையோடு அது சேர்ந்து வேறு மாரி ஃபியூஷன் ஆகி வேறு மாரி நடக்கும். இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இது ஒரு லூப் மாரி. பர்த் அண்ட் டெத் சைக்கிள் வந்து ஒரு லூப். இப்படி தான் வந்து யூனிவர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் வந்து நான் எக்ஸாம்பிள் சொன்னால் இவங்களுக்கு இப்படி இருக்குது, ஒரு கெட்டவனை எக்ஸாம்பிள் சொன்னால் இப்படி இருக்குது உங்களுக்கு, ஒரு நல்லவன் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கான், நல்லவன் தான், ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன், யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டான், கெடுதல் நினைக்க மாட்டான். அவனுக்கு திடீர்னு ஒரு வார் வருது, தோற்று போகிறான், கடைசியில் செத்து போகிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் அவனுக்கு ஒரு லெசன் இருக்குது. அது அவனுக்கு தான் மட்டும்தான் தெரியும். அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது அவனுக்கு மட்டும்தான் புரிஞ்ச விஷயங்க, வேறு யாருக்கும் புரியாது. ஆனால் அது அவன் வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக கூட பார்க்க மாட்டான். நம்ம என்ன பண்ணுறோன்னு யோசிக்க மாட்டான்.
ஏதோ விடுதலை கிடைச்ச மாரி இருக்குன்னு நினைப்பான். ஏன்னா, அவன் நல்லவன். அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவனுக்கு ப்ளஷர் அவனுக்கு சந்தோஷமா நினைக்கிற விஷயம் வந்து நமக்கு கஷ்டமா இருக்கும். அவனுக்கு கஷ்டமா இருக்க விஷயம் நமக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு பணக்காரன் இருக்கான்னா, அவன் சகஜமா மத்தவங்கள மாரி பணக்காரன் வாழணும்னு ஆசைப்பட மாட்டான். பணக்காரன் பையன் வாழணும்னு ஆசைப்படுவான். அவனோட அடையாளத்த மறைச்சுக்கிட்டு, நான் இவங்க பையன்னு சொல்லாம, அப்படியே மிடில் கிளாஸ் மாரி அவன காட்டிக்கணும்னு நெனைப்பான். புரியுதுங்களா? அந்த மாரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும்போது தான் நமக்கு அது தெரியும். அது வந்து கண்ணாடியிலேருந்து என்னதான் வந்து கண்ணாடிக்கு வெளியில இருந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாலும், கண்ணாடிக்கு தாண்டி உள்ள போனதுக்கப்புறம் அது வேற மாரி இருக்கும். ஸோ, மேப்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட்டு ஒரு இப்படி இருக்கு. இங்க எப்படி இருக்கு? நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இது இப்படி இப்படின்னு இது பேசி வரைஞ்சு வச்சிருக்கோம். இந்த இடத்துல இருந்து இத பார்க்கறம்போது இது வேற மாரி இருக்கும். கோணலா இருக்கலாம், நெளிஞ்சு இருக்கலாம், கண்ல தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சு இருக்கலாம். இங்கேருந்து பார்த்தா இது வேற மாரி இருக்கும். இது நிலம், இது தண்ணி. அப்ப நம்ம பார்த்தீங்களா? இந்த 2 விஷயத்துக்கு நம்ம இவ்ளோ பேசுறோம். அப்ப இத்தன கோடி மனுஷங்க இருக்காங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் எவ்ளோ பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்? கடவுள் என்ன மாரி ஒரு ஒரு சிஸ்டத்த கம்ப்ளீட்டா வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சிஸ்டம், ஒரு ஃபுல்ஃபில்டு சிஸ்டத்த வச்சிருந்தா தான், நம்ம வந்து இத்தன கோடி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் சேம் பாயிண்ட்டுக்கு கடவுள்ன்ற அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆக முடியும். அவர் வந்து அவரோட விஷன் நமக்கு கிடைக்கும். அவரோட பிளெஸிங்ஸ் கிடைக்கும். ஸோ, அவர் வந்து ஒரு சிஸ்டம் வந்து காலகாலமா ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. மனுஷங்க எத்தனை கோடி ஆண்டுக்கு முன்னாடி வந்தாங்கன்ற இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் வந்து ஒரு 1 மினிட். இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் வந்து என்னத்தை தான் வந்து விஞ்ஞானத்தை பிரான்ஸ் ஏஜ், ஸ்டோன் ஏஜ், அயன் ஏஜ் என்னதான் சொன்னாலும் நம்மளோட மனசுக்கு தெரியும். அதுக்கும் முன்னாடி மனுஷன் இருந்திருக்கான்னு. அது சில பேருக்கு அந்த இன்டியூஷன் இருக்குது. ஆனால் உண்மை அதான். ஏன்னா நம்ம ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்லாம் இப்போ இந்த பேர் என்ன, கீழடி, திருநெல்வேலி பக்கத்தில் கீழடி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பாகிஸ்தான் சிந்தி பக்கத்தில், அப்புறம் நிறையா இருக்குது. நேபாள் கிட்ட நான் ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு பற்றி சொன்னேன். பிரான்ஸ் ஐடால் ஸ்டாச்சுவில் ஐடால் அதை பற்றி சொன்னேன். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம மனுஷங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து இருக்கிறதுக்கு உண்டான ஆதாரம் கிடைக்காம இருக்கிறதுனால அவங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இருக்காங்கன்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா, நமக்கு தெரியாமல் என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ரிலீஜன் இதெல்லாம் வந்து இது ஒரு பெர்ஃபெக்ட் சிஸ்டம். ஒருத்தர் கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கு இந்த ரிலீஜன்னா, ஏன்னா அந்த வர்ஷிப் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ தமிழ் பேசுகிறவங்க வந்து வேறு, பாண்டிச்சேரியில் பேசுகிறவங்க தமிழ் தான், இவங்க பேசுகிறது தமிழ் தான். இவங்களோட கவர்மெண்ட் வேறு, நம்ம கவர்மெண்ட் வேறு. என்ன ரீசன்? ஏன்னா அங்கே வாழ்கிற சோல்ஸ், அங்கே வாழ்கிற பீப்புளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேறு மாரி இருக்கிறதுனால அவங்க அங்கே பிறந்திருக்காங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஒரே லாங்குவேஜில் இத்தனை பிரிவினை இருக்குது. அப்போ ஒரே ஹியூமன் ரேஸில் வந்து கருப்பு, சிவப்பு, சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன்ஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க. இத்தனையிலையும் வந்து அவன் வந்து என்னத்தை வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை நோக்கி தான் போகிறான், கடவுள். ஆனால் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ கடவுள்ன்றது வேற மாதிரி இருக்குது. அதனால் அவங்கள அந்தந்த மாதிரி பிறக்க வைக்கிறார் கடவுள். கிறிஸ்டியன்ஸ்க்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஈஸியாக இருக்கும் என்னோட ஒர்ஷிப் அப்படின்றனால கிறிஸ்டியன், முஸ்லீம் அப்படி இருக்குது. ஹிந்துஸ்க்கெலாம் ஒர்ஷிப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டமானா என்ன சொல்கிறது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி குலதெய்வம் கோயிலில் பூசை போடுறது இருக்கும், மொட்டை அடிக்கிறது இருக்கும், கல்யாணம் பண்ணுறதே எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன். 1 வாரம் 10 நாள் கூட வச்சு நடத்துகிறாங்க. நார்த் இந்தியன்ஸாக மாதக்கணக்கான நடத்துகிறாங்க. வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி. ஏன்னா ஹிந்துயிசமில் அவ்வளோ டெப்த் இருக்குது. ஜுடாயிசம்லேயும் அவ்வளோ டெப்த் இருக்குது. ஆனால் வெளில தெரியல. ஏன்னா அவங்க ரொம்ப மைனாரிட்டி பீப்புள். அவங்க இஸ்லாமில் வந்து டெப்த்துன்றது ஒரு புக்கு தான். அந்த புக்கை தழுவி தான் அந்த ப்ரீஸ்ட், அந்த சூஃபீஸ்லாம் வந்து ஸ்காலர்ஸ்லாம் வந்து எழுதுவாங்க. மற்றபடி வந்து அந்த ஒரு குரான்ன்ற அந்த ஒரு புக்கில், அந்த ஒரு புனித நூலில் மட்டும்தான்
அவங்க மொத்தமும் அடங்கியிருக்கு. அவங்க ரிலீஜன் அவ்வளோ டெப்த்லாம் இல்ல. 5 வேள தொழுவணும். நல்லது கெட்டதுன்னா பிரியாணி சாப்பிடணும். நன்மை செய்யணும். சுன்னத் பண்ணணும். இவ்வளோதான். இத விட பெருசா அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. சுன்னத்லாம் சின்ன வயசுலயே பண்ணிருவாங்க. அதுல என்ன கஷ்டம் இருக்கு? அதுதான் வொர்ஷிப்பா? கடவுள் இத செய்ய சொல்லியிருக்காருன்னு அவங்க நம்புறாங்க. அத செய்றாங்க. ஏன்னா, அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வாழ்றாங்க. ஏன்னா, அவங்களோட மென்டல் கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்கு. அவங்களோட ரிலீஜியன்ல அவ்வளோ இருக்கு. டெப்த் பைபிள் ஒண்ணே ஒண்ணு தான். ஒரே புக் தான். ஹோலி புக் ஒரே புக் தான். குரான் ஒரே ஒரு ஹோலி புக் தான். வேற என்ன சொல்லணும்? உங்களுக்கே புரியுதா? இந்த ரிலிஜியன்ஸ்ல அவ்வளோதான் டெப்த்து. இத தான் இவங்க திரும்ப திரும்ப எடிட் பண்ணி வேற வெர்ஷன்ல இது பண்ணுவாங்க. நமக்கு அப்படி கிடையாது. மகாபாரதம் இருக்கு, ராமாயணம் இருக்கு, மனுஸ்மிருதி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏன்னா, ஒரு ராஜாக்கு ஒரு தளபதி மட்டும் பத்தாது. அமைச்சர்களும் தேவை, மனைவி, குழந்தைகளும் தேவை, நாட்டு மக்கள் நலன்லயும் அக்கறை இருக்கணும் தேவை. அப்ப நம்ம ராஜா ஒரு சாதாரண மனுஷனுக்கு இவ்வளோ விஷயம் தேவைப்படுதுன்னா, ஒரு கடவுளுக்கு எவ்வளோ இருக்கணும்? சொல்லுங்க. எவ்வளோ ஒரு அடர்த்தியான ஒரு விஷயம் அடர்த்தியான ஆற்றல் அவரை சுத்தி இயங்கிக்கிட்டு இருக்கணும். அது என்னென்ன செய்யுது? எத எதிர்பார்க்குது? நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? நமக்கு கஷ்டத்த நம்ம வாழ்க்கை வாழ்றோம் பார்த்தீங்களா? அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. பொறந்த உடனே ஆரம்பிச்சிருச்சு நமக்கும் நம்ம கடவுளுக்கும் உண்டான தொடர்பு. நம்ம என்ன யோசிக்கிறோன்றத அது நோட் பண்ணும். என்ன பார்க்குறோன்றத நோட் பண்ணும். என்ன செய்றோன்றத நோட் பண்ணும். எல்லாமே தெரியும். நீ தப்பு பண்ணா அது ஏன் தப்புன்னு உனக்கு தெரிய வைக்கிறதுக்காக நெறைய விஷயம் உனக்கு ஃப்ரீடம் குடுக்கும். அதுக்கப்புறம் புரியும். அதாவது நீ தப்பு பண்ண வச்சிரும் தப்ப. அதோட பிரதிபலிப்பு உனக்கு அத ஃப்ரீயா விட்டுரும். அதுக்கப்புறம் அதோட சைட் எஃபெக்ட் ஃபியூச்சர்ல வரும்போது நமக்கு அது தப்புன்னு புரியும். ஸோ இந்த மாரி தான் கடவுள் நம்ம கூட தொடர்பு கொள்வாரு. ஆஸ்ட்ராலஜிலாம் ஆஸ்ட்ராலஜி, ஆஸ்ட்ரானமி, நியூமராலஜி, அப்புறமேட்டு ராசி பலன், நட்சத்திரம், நேரம், கிரகணங்கள் இது எல்லாமே கடவுளோட தொடர்பு கொண்டவை தான். ஏன்னா, நம்ம வாழ்க்கையில சாதாரண ஒரு பேனா ஒரு கழுத்துல குத்தி சாவ வைக்க முடியும். அதே பேனாவ வச்சு ஒரு புக் எழுதி பல பேரோட வாழ்க்கைய மாத்தவும் முடியும். ஒரு பேனாக்கு இவ்வளோ இறைவனோட தொடர்பு இருக்குன்ற பட்சத்துல, அந்த கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய் கிரகம், சுக்கிர கிரகம், எல்லா கிரகம்லாம் இருக்குல்ல. நிழல் கிரகம்னா எனக்கு கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. நம்ம கண்ணுக்கு தெரியாது. அங்க போய் அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சா இருக்கும். ஏன்னா, அதெல்லாம் ரிலேஷன்ஷிப் கடவுளோட ஒரு தொடர்பு கொண்டவை. அதோட தாக்கங்கள், அதோட வைப்ரேஷன் நம்மளையும் தாக்கும். தாக்கும் மீன்ஸ் நல்ல விதத்திலயும் குடுக்கும். நல்ல விதத்திலயும் நம்ம குடுக்கும், காக்கும், அழிக்கும், மறைக்கும், உருவாக்கும். ஆமா. எல்லா தொழிலையும், எல்லா வேலையுமே அது செய்யும். அந்த கிரகங்களுக்கோட பாதிப்பு கிரகங்களுக்கோட அந்த தன்மைகள் இருக்கு. ஒரு நெகட்டிவ் பீப்பிள் ஒருத்தன் டாக்ஸிக் பீப்பிள் இருக்கான்னா, அவன் பக்கத்துல வந்தா எப்படி இருக்கும்? டாக்ஸிக்கா இருக்கும் சரவுண்டிங்ஸ். அந்த மாரி தான் ஒரு ஹியூமனுக்கு டாக்ஸிக்கா இருக்கு. அப்ப கிரகங்கள், பிளானட்ஸ்க்கு, ஐடால்ஸ்க்கு நம்ம சாண்டிங் பண்றோம். சாண்டிங் பத்தி வீடியோ நான் முன்னாடி போட்டிருக்கேன். அத கண்டிப்பா பாருங்க. ஓம் சாண்டிங்கோட பெனிஃபிட்ஸ் பத்தி போட்டிருக்கேன். நம்ம மனசுல இவ்வளோ தாக்கத்த அது உண்டாக்குறச்ச, அது ஒரு விக்கிரகத்துல, ஒரு தகட்டுல அது எவ்வளோ தாக்குதல உண்டாக்கும், எவ்வளோ தாக்கத்த உண்டாக்கும். அந்த தாக்கம் இறைவனோட கண்டிப்பா தொடர்பு இல்லாம உருவாகாது. ஏன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத நடக்கிற விஷயம் இதெல்லாமே. கண்ணுக்கு தெரியாத நடக்கிற விஷயம் எதுவுமே நம்ம கையில இல்ல. அது இயற்கையில நடக்கிறதுன்னும் சொல்ல முடியாது. இயற்கைக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அதுதான் இயற்கையவே நடத்துது. அந்த இயற்கையில தான் நம்ம இருக்கோம். நம்ம தான் அந்த மந்திரத்த சொல்றோம். நம்ம தான் அத இது பண்றோம். ஸோ இந்த மாரி சாஸ்திரங்கள் எல்லாமே இறைவன தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நம்ம வாழ்க்கையில நல்ல முடிவு, கெட்ட முடிவு எடுக்கிறதும் இறைவனோட தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயம்தான். இது என்ன சூப்பர்ஸ்டிஷனா இருக்கு அப்படின்னு நம்ம இந்த மாடர்ன் வேர்ல்டுல அதெல்லாம் பத்தி பேசுவோம். அதுக்கும் மேல கடவுள் இருக்காரு. நம்ம பேசுறவங்க 100 வருஷம் பேசுவோமா? 200 வருஷம் பேசுவோமா? அதுக்கப்புறம் என்ன பேசுவோம்?
நம்ம ஃபோட்டோ தான் இருக்கும் வீட்ல. நம்ம வாழ்ந்தோன்றதுக்கு ஃபோட்டோ தான் இருக்கும். சில பேர் வீட்ல அது கூட இருக்காது. என் தாத்தா ஃபோட்டோலாம் எங்க இருக்குன்னே தெரில. கொழு தாத்தா ஃபோட்டோ, தாத்தா ஃபோட்டோ இருக்கு. அந்த மாரி வந்து அந்த மாரி மனுஷங்க சில வருஷம் தான் இருப்பாங்க. சில 100 வருஷம் தான் வந்து அவங்களோட கொள்கைகள் பேசும். அதுக்கப்புறம் மனுஷங்க பேச மாட்டாங்க. கடவுள் தான் எல்லாத்தையும் பிறப்பிறப்பு இல்லாம பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எப்படியும் வந்து கடவுள் வந்து ஒருவனாக இருந்தால், அவனுக்கு சேவை செய்வதற்கென பல பல ஆத்மாக்கள் இருக்கும். பல தேவதைகள் இருக்கும். பல தேவர்கள் இருப்பார்கள். பல தேவ தூதர்கள் இருப்பார்கள். ஒருவர் சொல்வது மட்டும் உண்மையாக இருக்காது. ஒரு தேவ தூதன் மட்டும் எப்பொழுதும் கடவுளுக்கென இருக்க மாட்டான். அவனை சுத்தி கோடிக்கணக்கான மக்கள் இருப்பது போல, கோடிக்கணக்கான தேவ தூதர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி புரியுதா? கடவுளுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா? கொஞ்சம் இல்ல, நெறையவே புரிஞ்சிருக்கும். நீங்க அத வந்து எப்படி உங்களுக்குள்ள உள்வாங்கி, உங்க வாழ்க்கையில செயல்படுத்தி, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்த அடைஞ்சு, மத்தவங்களுக்கும் அத நீங்க வந்து குடுக்க முயற்சி பண்ணுங்க. குடுக்கறதுனால கெட்டுப் போவதில்லை. நம்ம குடுத்தா தான் நம்மளோட ஆழம் என்னன்னு அவங்களுக்கு புரியும். அது கடவுளுக்கு கேட்கும். "ஏய்! அவன் பண்ண தப்புக்கு என்ட்ட என்ன அடிக்கிற?" அப்பதானடா அங்க கேட்கும். அந்த மாரி தான். புரியுதுங்களா? அம்மா வந்து 2 பையன் மூத்த பையன், சின்ன பையன் இருப்பாங்க. சின்ன பையன அடிக்க முடியாது. சின்ன குழந்தையா இருப்பான். அவன அடிக்காம அவன் அண்ணன போட்டு அடிச்சுப்பாங்க. அத பார்த்து பயந்துகிட்டு கப்சிப்புன்னு அமைதியா இருப்பான் தம்பி. அந்த மாரி ஆ இந்த தம்பி மாரி கடவுள்னு வச்சுக்கோங்களேன். அவரு வந்து இவன் என்ன இவ்ளோ நல்லது செய்றான், நல்லவன் தான் நாட்டுக்கு உண்மையிலேயே அப்படின்னு கடவுளுக்கு வந்து அது புரியணும். அப்பதான் இந்த பர்த் சைக்கிள் இதெல்லாம் உங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும். உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். புரிய நீங்க பல விஷயங்கள் முன்னேறுவீங்க. முன்னேற்றத்த தடுக்கவே முடியாது. இந்த மாரி ஒரு ஆன்மீகத்துல நீங்க போய்க்கிட்டீங்கன்னா, உண்மையான இறை ஆன்மீகம் என்பது என்னவென்றால், பிறர் மனதை நோகடிக்காமல் இருக்கவும் கத்துக்கொள்ள வேண்டும். பிறர் உன் மனம் நோகாதபடியும் நீ வாழக் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தவங்க கெட்டவனா இருக்கான்னா, ஒருத்தவன் கெட்டவனா இருக்கான்னா, அவன்கிட்டருந்து உனக்கு தப்பிக்கவும் தெரியணும். அவன அடக்கி ஆளவும் தெரியணும். ஏன்னா, அவன் கெட்டவன். அவன அடக்க தெரிஞ்சா தான் மத்தவங்க அவனால பாதிக்காம இருப்பாங்க. நீ நல்லவனா இருந்துகிட்டு இத கத்துக்கணும். கெட்டவனா இருந்து நல்லவனா வாழ முயற்சி பண்ணுங்க. நல்லவனுக்கு நல்லவனா இருங்க. கெட்டவனுக்கு கெட்டவனா இருங்க. அதுதான் சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. புரியும்னு நெனைக்கிறேன். இறைவனுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு, வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் நிகழ்வுகளும் நம் முன்னோர்கள் எழுதி வச்ச சாஸ்திரமும் தான். அதற்கு ஆதாரம் இப்போது இருக்கும் அனைத்து மதத்திற்கும் முன்னோடி நம் இந்து மதம். நம் இந்து மதத்தில் இருக்கும் அனைத்து சாஸ்திரமும், வேதங்களுமே அதற்கு சாட்சி. அது போலியாக இருந்தால் என்றைக்கோ ஒரு நாள் அழிந்து இருக்கும். இன்று வரை அது தழைத்து தான் இருக்கிறது. உலகத்துல 3ல் 1 பங்கு மக்கள் இந்தியால தான் இருக்காங்க. இந்தியர்களா தான் இருக்காங்க. அதிலே புரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஜெய்ஹிந்த். வாழ்க வளமுடன். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி. இறை வழிபாட்டை தொடருங்கள். இறை வழிபாட்டை தொடர்ந்து உயர்த்தி வழிநடத்துங்கள். அதுவே நம் கடமை. நம் கடமையில நான் ஒரு கடமையா நினைக்கிறேன். பல கடமையில ஒரு கடமையா நினைக்கிறேன். நன்றி. பாய்.